ஸ்பேனர் ஹீரோஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, சேலத்தில் டூ வீலர் ஒர்க் ஷாப் வச்சுருக்கிற திரு காமராஜ் அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உயிருடன் இருக்கிற ஆதரவற்றவர்களை பார்க்குறதுக்காக நம்மளுக்கு நிறைய ட்ரஸ்ட் இருக்கும். ஆனால் இவரோட சொந்த முயற்சியில் இவரோட நண்பர்களின் துணையோடு கிட்டத்தட்ட 2500 ஆதரவற்ற அனாதை பிணங்களை இவர் இடுகாட்டில் அடக்கம் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி இவர் ஒரு டூ வீலர் மெக்கானிக். அந்த தொழிலையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பொது சேவையும் செய்கிறாரு அப்படின்னா இவரை நம்ம ரொம்ப பாராட்டணும். நம்ம அண்ணன் எப்போ இந்த பொது சேவையை செய்ய ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் அண்ணனே சொல்லுவார். இப்போ அண்ணனை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அங்கே வேலை செய்கிற சீதா அக்கா சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சீதா. நான் இங்கே டிவிஎஸ் நால் ரோடு பகுதியில் டிவிஎஸ் மயானத்தில் வேலை செய்கிறேன். நான் ஒரு 20 வருஷமாக செய்கிறேன். அண்ணன் பேர் காமராஜ். அண்ணன் 2008லேருந்து இன்னை வரைக்கும் ஒரு 2500 சடலங்களுக்கு மேலே ஆதரவற்ற சடலங்களை அடக்கம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அண்ணன் மெக்கானிக்கல் எல்லா இதுலேயுமே இவ்வளோ சிரமத்துலேயும் இதுக்காகவே ஒருத்தர் அண்ணன் வேலைக்குன்னு வச்சு எந்த நேரத்தில் யார் எந்த போலீஸ் கூப்பிட்டாலும் அடுத்த செகண்டு ஆள் இருக்காங்க, நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடுங்கன்னு எங்களுக்காக எங்கள் நேரத்தையும் வீணடிக்காமல் அவங்க நேரத்தையும் வீணடிக்காமல் வேலை செஞ்சு கொண்டுட்டு நாங்கள் நீட்டாக அடக்கம் பண்ணி தருவோம். அண்ணன் மெக்கானிக்கலாக இருந்தாலும் இந்த அளவுக்கு இந்த வேலையை 2008லேருந்து இன்னை வரைக்கும் சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. அனைவருக்கும் வணக்கங்க. நாங்கள் இந்த அன்னோன் பாடி அடக்கம் பண்ணுறதுக்கு எப்படி வந்தோம் அப்படின்னீங்கன்னா, இது ஒரு விளையாட்டாக செய்ய ஆரம்பித்தது தாங்க. நாங்கள் 2008 2009 பார்த்திங்கன்னா நம்ம சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் டூ வீலர் ஒர்க் ஷாப் வச்சுருந்தாங்க. அந்த ஒர்க் ஷாப் வச்சுருக்க பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி அனாதை பிணங்கள். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாம் பஸ் ஏறி அங்கே இறங்கிடுவாங்க. அங்கே யாசகம் கேட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருப்பாங்க. இறந்துட்டாங்கன்னா காலையில் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சின்னா அங்கே இருக்கிறவங்களாம் ஆளுக்கு ஒரு 5-10 போட்டு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த பாடி எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா ஒரு மன உறுத்தலாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ஒரு ஆளுங்க இருக்கிறாங்க, ஒன்று பண்ணுறாங்க, இதை யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நாங்கள் அந்த மெக்கானிக் நண்பர்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து சும்மா சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ளார காசை போட்டு எடுத்து பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஒரு ஸ்டேஜில் பண்ண பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வர சிச்சுவேஷன் வரும்போது ஒலி அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்து நாங்கள் இதை தொடர்ந்து பண்ணிட்டு வரோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுக்கோசரமே ஒரு ஆதரவற்ற பிரேதங்களை எடுக்கிறதுக்குன்னு ஒரு வாகனம் வச்சுருக்கோம். இதுவும் நம்மளுக்கு நண்பர்கள்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்தது தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 2500 பாடிக்கு பக்கமாக அடக்கம் பண்ணிட்டாங்க. ரெகுலராக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா முந்தானத்து அடக்கம் பண்ணதுங்க, 2 நாளைக்கு முன்னால் பண்ணதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம டவுன் ஸ்டேஷனு அந்த இதிலேருந்து இவரும் ஒரு இதுதாங்க. நாளைக்கு பண்ணுறது பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்திலேருந்து இப்போ தான் அங்கே காவல்துறையிலேருந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணிருக்கிறாங்க. நாளைக்கு அந்த அன்னோன் பாடி அடக்கம் பண்ண போகிறாங்க. இது ரெகுலராக இந்த சேவை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அண்ணா, நீங்கள் உடல்களை நல்லடக்கம் பண்ணும்போது என்ன பிரார்த்தனை சொல்லி நீங்கள் நல்லடக்கம் பண்ணுவீங்க? இன்று அடக்கம் செய்யும் நமது சகோதரரை இறைவன் தம்மிடம் ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறோம். நாம் இப்பொழுது இவரது சரீரத்தை இந்த மயானத்தில் மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் தூசிக்கு தூசியாகவும் ஒப்படைக்கிறோம். இவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இதை சொல்லித்தாங்க ஒவ்வொரு பாடியும் நாங்கள் அடக்கம் பண்ணுவோம். நன்றி அண்ணா. நீங்கள் நம்மளோட மெக்கானிக் தொழிலுக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க? 90ல் நான் மெக்கானிக்காக ஒரு ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணாங்க. டீலர் தான், ஹீரோ ஹோண்டா டீலரில் ஜாயின் பண்ணேன். 94ல் பார்த்திங்கன்னா என்ஃபீல்டுக்கு போயிட்டேங்க. என்ஃபீல்டு எனக்கு இருக்கிற பைக்கிலே இப்போ பெரிய பைக் என்ஃபீல்டு தானே, அதனால் என்ஃபீல்டு லைக் பண்ணி தான் போனேன். 2002 வரைக்கும் என்ஃபீல்டு டீலரில் தாங்க ஒர்க் பண்ணேன். 2002ல் தனியாக சின்னதாக ஒரு ஒர்க் ஷாப் வச்சேன். இன்னும் என்ஃபீல்டு மட்டும்தான் பார்த்துட்ருக்குறேன். நல்லபடியாக தொழில் போயிட்டுருக்குதுங்க. ஒர்க் ஷாப் பார்த்திங்கன்னா நான் 2002ல் ப்ரைவேட் கேரேஜ் வச்சேங்க. சின்னதாக தான் ஆரம்பித்தேன். இப்போ இந்த ஒர்க் ஷாப்புக்கு 6 வருஷம் ஆகுதுங்க. நல்லா தொழில் நல்ல மாதிரியாக தான் போயிட்டுருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம புல்லட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணினாலும் வண்டியோட லைஃப் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸோட லைஃப் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் போட்டு ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடுதுன்னு வச்சிங்களேன். இது போட்டால் ஒரு 20,000 ஆல்ட்ரு பண்ணி போடுறது ஒரு 20,000 கிலோமீட்டர் தான் ஓடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் மட்டும்தான் போடுறோம். இப்போ வால்வே பார்த்தீங்கன்னா வால்வு கைடு போயிடுச்சு, வால்வு ஆயில் சீல் போயிடுச்சு அப்படின்னா
நம்ம ஒரிஜினல் வால்வு கேடு அந்த ஒரிஜினலாக வாங்கி அந்த வால்வு கிட்டாக வாங்கி போட்டு செட் பண்ணிங்கன்னா அதோட அந்த நாய்ஸு, இன்னொன்று அந்த வண்டி ஃப்ரீயாக போகிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணி புஷ்ஷு போட்டு டைட்டாக வால்வு கேடு அடிக்கிறேன் அதெல்லாம் பண்ணிங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்காதுங்க. பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக போயிடும், லைஃபும் குறைஞ்சிரும். புல்லட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்பேர்ஸ் போட்டிங்கனாலும் ஜென்யூனாக யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி லைஃப் நல்லா. வாகனம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்லேருந்து ஒரு 2.5 லட்ச ரூபா கொடுத்தாங்க, மீதி 2 லட்ச ரூபா நம்ம சொந்த பணத்தை போட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ வர கிளாசிக் வந்து 1550ங்க, பழைய வண்டிக்கு 2050ங்க. நம்ம வந்து செல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் இது மூணும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 3000 கிலோமீட்டருக்கு ஒரு ட்ரிப் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வண்டி 2 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த வண்டி புது வண்டி ஓட்டுற மாதிரியே லைஃப்பும் நல்லாயிருக்கும், வண்டி பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெய்னர் ஃபில்டர் கம்பல்சரி ஒவ்வொரு சர்வீஸ்லையும் க்ளீன் பண்ணுங்க. ஸ்டெய்னர் ஃபில்டர் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயில் பம்பு சரியாக ஒர்க் பண்ணாது. கிளச் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது 25 to 50. ஆனால் கரெக்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணி பக்காவாக மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும்லாம் கிளச் பிளேட்டில் கையே வைக்காத அளவுக்கு வண்டி ஓடுங்க, நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். மெயின் வந்து ஒரு வண்டிக்கு நம்மளுக்கு எப்படி ப்ளட்டு முக்கியமோ அதே மாதிரி ஆயில், நம்மளுக்கு எப்படி காற்று முக்கியமோ அதே மாதிரி ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, இது மூணும் கம்பல்சரி பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா வண்டியில் எந்த பிரச்சனையுமே வராதுங்க. இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா BS6 தான் பெஸ்ட்டு. ஏன்னா எமிஷன் ப்ராப்ளம், நாய்ஸ் பொல்யூஷனு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா BS6ல் கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க. என்னென்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணலாம் சரி வராது. ஆனால் ரசித்து ஒரு ஹாப்பியாக ஸ்லோவாக வண்டி ஓடணுன்னா ஓல்டு புல்லட் தான். ஓல்டு புல்லட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. இப்போ வர வண்டி வந்து நல்லாயிருக்கும், இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அது ஓகே. இன்ஜின் ஒர்க் பற்றியும் நீங்கள் வாங்குகிற லேபர் பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கண்ணா. சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் ஒர்க்கு, இப்போ இது பழைய மாடல் வண்டிங்க, இதெல்லாம் பப்பிங்கெல்லாம் போட்டு இப்போ ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ இன்ஜின் அசம்பிள் பண்ணது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அசம்பிள் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு 5000 லேபர் வாங்குறாங்க ஓல்டுக்கு. அதே மாதிரி லேட்டஸ்ட்டு புல்லட்டு, கிளாசிக்கு, எலக்ட்ரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5000 வாங்குறேன் இன்ஜின் ஒர்க் பண்ணுறதுக்கு. இமாலயனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7500 வாங்குறாங்க. சர்வீஸ் லேபர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் ஒரு வண்டி வந்துச்சுன்னா பிரேக்கு, கிளச்சு எல்லாமே கம்ப்ளீட் செக் பண்ணி 1200 1500 ஒர்க்கு தகுந்த மாதிரி வாங்குறாங்க. சார் இப்போ நம்ம சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 வண்டி சர்வீஸுக்கு வருதுன்னு வச்சிங்களேன், கம்பல்சரி ஜாப் கார்டு போட்டுக்கணுங்க. ஜாப் கார்டு போட்டு தான் வண்டி எடுக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் கஸ்டமர் சொல்கிறாரு, வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அதெல்லாம் நோட் பண்ண முடியும். ஜாப் கார்டு போட்டு வண்டி எடுக்கணும். அதே மாதிரி BS6 வண்டிலாம் வந்து இப்போ வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாரோ இல்லைங்களோ அந்த வண்டியில் ஒரு சின்ன எரர்லாம் இருக்கும், நம்ம வந்து OPT போட்டு அதை கிளியர் பண்ணி தான் அனுப்பணுங்க. BS6 பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி OPT யூஸ் பண்ணணும். இது அதே மாதிரி ஒர்க் ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் வந்து நிறையா வந்து உடம்பு கெட்டு போய் கம்மி வயசுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா மெக்கானிக் இறந்துடுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் தான் முக்கியம். இந்த நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் வேலை செய்கிறது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாதுங்க. ஒரு ப்ராப்பராக ஒரு டைமிங் வச்சுக்கணும். இப்போ காலையில் 10 மணிக்கு ஒருத்தர் ஒர்க் ஷாப் ஓப்பன் பண்ணுறாரா, முடிஞ்ச அளவுக்கு நைட்டு 10க்குள்ளாரையாவது போயிடணும் வீட்டுக்கு. காலையில் எர்லியராக வந்து ஒரு 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாரா, அவர் வந்து ஒரு 9 மணிக்காவது போயிடணும். முடிஞ்ச அளவுக்கு எர்லியராக வந்து ஒர்க்கை பண்ணிட்டு சீக்கிரமாக போனாங்கன்னா மெக்கானிக் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக தான் இருக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நலனை பார்த்து கஸ்டமர் நலனை பார்த்து இவங்களோட மிஷினை வந்து ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அந்த வேலையை ஃபஸ்ட்டில் விட்டுறணும். நம்ம மிஷின் நல்லா இருந்தால் தான் கஸ்டமரோட மிஷினை நம்ம கரெக்ட் பண்ணி தர முடியும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இப்போ வர இளமையான மெக்கானிங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் அடிக்ட் ஆகிடுறாங்க. அது வந்து அவசியம் இருக்கக்கூடாதுங்க. அதை அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் ஏதோ ஒரு பப்ளிக்கு ஒரு உருப்படியாக ஒரு சர்வீஸ் ஏதோ ஒன்று, ஒரு டிராஃபிக் அவேர்னஸாக கூட இருக்கலாம், இல்லை இந்த ஃபுட்டு இல்லாதவங்களுக்கு ஃபுட்டு கூட கொடுக்கலாம். ஏதோ ஒன்று ஃப்ரீ டைமில் ஒரு சர்வீஸ் மைண்டுக்கு போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு போக வேண்டியது இருக்காது. நிறைய மெக்கானிக்கல் வந்து தெரிஞ்சு சின்ன வயசுலேயே ட்ரிங்க் அடிக்டில் தான் ஃபுல்லாக இதாகிடுறாங்க. அது வந்து தயவு செஞ்சு மேக்ஸிமம் எல்லாம் அதை குறைச்சிக்கிங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல விஷயம்லாம் நிறையா இருக்குது, அதை பண்ணலாம்.
ஸ்பேனர் ஹீரோஸ் சேனல் சார்பாகவும் பிஎன் பைக் எலக்ட்ரிக் கேர் சார்பாகவும் நமது டாப் மெக்கானிக்கல் குரூப் சார்பாகவும் ஏசிடிசி லைன் டெஸ்ட்டை நம்ம வந்து சேலம் கிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் மூலமாக அண்ணனுக்கு கொடுக்குறோம். நம்ம கிருஷ்ணனே அவங்களும் ஒரு சமூக சேவகர் தான். அண்ணன் காமராஜ் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப நாள் நண்பர். இவர் சேவையை பார்த்து எனக்கு ரொம்ப அப்படியே பிரமிச்சிட்டேன். அதாவது அனாதை பாடி வந்து அடக்கம் பண்ணுறாரு இவர். இதை பார்த்து எனக்கும் ஒரு உற்சாகம் வந்து நாமளும் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆகி இப்போ ஒரு 20-25 பேருக்கு ஆதரவற்ற அவங்களுக்கு பெரியவங்களுக்கு நாங்கள் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம் டெய்லியும் 20 பேர்த்துக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம சமுதாயத்துக்கு அண்ணன் இப்போ இப்படி கிடச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அவரால் தான் இப்போ நான் டெய்லியும் கொடுத்துட்ருக்கேன். இதை பார்க்குற நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு வகையில் ஒரு உதவி செய்யுங்க. நம்ம சமுதாய மக்கள், நம்ம மெக்கானிக் நண்பர்கள் எல்லாம் செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொரோனா பீரியட் காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 5 பாடி 6 பாடி வந்துட்டுருக்குங்க. கொரோனா பீரியட் காலத்தில் பார்த்திங்கன்னா ரோட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, மயானத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். பீரியட் வந்து ரொம்ப மோசமான டைம் அது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அரசு வழிகாட்டுதல் பேரில் அரசு என்ன சொன்னிச்சோ அதே மாதிரி மாஸ்க்கு, க்ளவுஸு, சானிடைசரு இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபுல் லாக்டவுனு, வெளியில் எங்கேயும் வர முடியாத காலகட்டத்தில் கூட நம்ம நண்பர்களோடு சேர்ந்து வந்து இந்த சேவையை வந்து புனித சேவையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். ரொம்ப கிரிட்டிக்கலான டைமுங்க அந்த டைமு. அதே மாதிரி இந்த சர்வீஸ் சம்மந்தமாக எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஒரு முதியோர் இல்லம், இப்போ குழந்தைகள் காப்பகம், இல்லை பப்ளிக் சர்வீஸ் எது பண்ணுறதா இருந்தாலும் ஏதாவது ஐடியா வேணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி புல்லட்டு சர்வீஸில் ஏதாவது புதுசாக இருக்கிற மெக்கானிங்க ஏதாவது சந்தேகம் எதுனாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என் பேர் காமராஜுங்க. என் நம்பர் வந்து 98 427 032 22. நன்றி, வணக்கம். அதே மாதிரிங்க எனக்கு வந்து ரொம்ப பெருமையான விஷயம் என்ன தெரியுங்கன்னா, பைக் மெக்கானிக் வந்து தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா நம்மகிட்ட வர கஸ்டமர் வந்து எல்லா ஃபீல்ட்லேருந்து வர கஸ்டமர் நம்மகிட்ட வராங்க. எல்லா ஃபீல்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கிறோம். நம்மளுக்கு தெரியாத விஷயம் வந்து கொஞ்சோன்னு தான் சொல்லணும். ஏன்னா பைக் மெக்கானிக்கலாக இருக்கிறது பெரிய விஷயம். பைக் இல்லாத பப்ளிக் இன்றைக்கி யாருமே இல்லை. பைக்கு நம்மளுக்கு எப்படி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பைக் மெக்கானிக்காக இருக்கிறது வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். 100% பைக் மெக்கானிக்காக இருக்கிறத பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி அண்ணா. நமது ஸ்பேனர் ஹீரோஸ் சேனலுக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் தொடர்ந்து பேசினதுக்காக ரொம்ப நன்றி. உங்கள் சேவை தொடர நாங்கள் அனைவரும் வாழ்த்துகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.